இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. துபாயில் நடைபெற்று வரும் சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த போட்டியை காண சென்னை மெரினா கடற்கரையில் பெரிய திரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, மெரினா கடற்கரையில எந்த இடங்கள்ல பெரிய திரைகள் அமைக்கப்பட்டிருக்கு கிரிக்கெட்டை பார்வையிடுவதற்காக? இதற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்ன? கிரிக்கெட் ரசிகர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? இந்த போட்டி உற்சாகமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில தற்பொழுது கூட ஒரு விக்கெட் விழுந்திருக்குது. பார்வையாளர்கள் எவ்வளவு உற்சாகமாக கொண்டாடிட்டு வராங்க, அதனுடைய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் மகேஷ் தற்பொழுது நேரடியாக காட்டி வருகிறார். சரியாக மெரினா கடற்கரை விவேகானந்தர் சிலைக்கு எதிராக இந்த பிரம்மாண்ட எல்இடி என்பது அமைக்கப்பட்டு இந்த கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் சென்னையை சேர்ந்தவர்கள் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக இந்த கிரிக்கெட்டை தற்பொழுது கொண்டாடிட்டு வராங்க. சென்னை மட்டுமல்ல, சென்னை மெரினா கடற்கரை, அதே போன்று பெசநகர் மெரினா கடற்கரையும் இது போன்ற ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் இது போன்ற முக்கியமான போட்டிகள் நடைபெறும் பொழுது பார்வையாளர்கள் ரொம்ப அதிகமாக கொண்டாட்டத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த போட்டிகள் டிஜிட்டல் முறையில் காண்பிக்கப்படுகிறது. இது சம்பந்தமாக நாம் தற்போது ரசிகர் ஒருவர் அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். இப்போ இந்தியா பாகிஸ்தான் எப்போ இந்த மேட்ச் நடந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்போம். ஏன்னா நேரடி போட்டியில பெரிய அளவுல விளையாடுறது இல்ல, இந்த எல்லை பிரச்சனைகரம். இன்னைக்கு இந்த ஏற்பாடு எப்படி இருக்கு? இதுவரைக்கும் 3 விக்கெட் விழுந்திருக்கு, எவ்வளவு என்ஜாய்மெண்டா இருக்கு? இந்தியா இன்னைக்கு கண்டிப்பா இதுல வெற்றி பெறுமா? சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க சொன்ன மாதிரி நம்ம வேற எந்த லீக்லயும் நம்ம பாகிஸ்தானோட விளையாட முடியாது. இந்த மாதிரி ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி இந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் நம்ம பாகிஸ்தானோட நம்ம இந்த மேட்ச் நடக்கும். சோ இந்த மாதிரி பெரிய திரையில எங்களுக்கு பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் எங்க ஃபேமிலியோட பார்க்கறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி அட்மாஸ்பியர் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த கவர்மெண்ட் ரொம்ப தேங்க்ஸ், முக ஸ்ரேயாக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஸ்கிரீன்ல மெரினால பாக்குறது, இந்த அட்மாஸ்பியர் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இந்தியா இந்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிக்குன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார். குடும்பமா வரும்போது எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க? வழக்கமா சண்டே என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு இந்த வாரம் பாத்துறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? வழக்கமா போன்ல தனியா உட்காந்துக்குவாங்க. இப்ப நம்ம நாங்க எல்லாரும் சேர்ந்து பாக்குறது இல்லாம எல்லாரோடையும் சேர்ந்து பாக்குறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனந்தி, நாம் நேரடியாக கேட்டறிந்தோம். விளையாட்டு ரசிகர்கள் மட்டுமல்ல, சென்னையை சேர்ந்தவர்கள் மிக உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த கிரிக்கெட் போட்டியை ஒரு திருவிழா போன்று பார்த்து வருகிறார்கள். இதற்காக அதாவது காவல்துறை சார்பில் இங்கு இரும்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இரவு இவர்கள் வீடு திரும்பும் வரை பாதுகாப்பு எந்தவித குறைபாடும் இல்லாத வரைக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்த பிரம்மாண்ட திரை மூலம் கிரிக்கெட் ஒளிபரப்பு காண்பிப்பது ஒரு விருந்தாக பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.